ലൈംഗികത എനിക്കൊരു അടിസ്ഥാന ആവശ്യമാണ്. നിനക്ക് വേദനയുണ്ടെങ്കിലും അതൊരു വിഷയമല്ല. നീ ഇതൊന്നും ചെയ്തില്ലെങ്കിൽ എനിക്ക് എന്റെ ആവശ്യങ്ങൾക്കായി പുറത്തു പോകേണ്ടി വരും. ടെക് സ്റ്റാർട്ടപ്പ് റിപ്ലിങ്ങിന്റെ സഹസ്ഥാപകൻ പ്രസന്ന ശങ്കർ പ്രസവശേഷം തന്റെ ഭാര്യയോട് പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്. പ്രസവശേഷം പോസ്റ്റ്മോർട്ടം ഡിപ്രഷനിലായിരിക്കുമ്പോഴും തന്നെ ലൈംഗിക ബന്ധത്തിനായി പ്രസന്ന നിർബന്ധിച്ചെന്നാണ് ദിവ്യ വെളിപ്പെടുത്തുന്നത്. ശാരീരികമായി ഉപദ്രവിച്ചെന്നും തന്റെ പണവും അധികാരവും കാണിച്ച് നിരന്തരം ഭീഷണിപ്പെടുത്തിയെന്നും പ്രസന്നയുടെ സുഹൃത്തുക്കളുമായി പോലും ലൈംഗിക ബന്ധത്തിൽ ഏർപ്പെടാൻ പ്രേരിപ്പിച്ചെന്നും നികുതി വെട്ടിപ്പിനായി തന്നെയും മകനെയും പല രാജ്യങ്ങളിലേക്ക് മാറ്റി താമസിപ്പിച്ചെന്നും മകന്റെ ശുചിമുറിയിൽ ഉൾപ്പെടെ വീട്ടിൽ ഒളിക്യാമറകൾ സ്ഥാപിച്ചുവെന്നും ദിവ്യ ശശിധർ ആരോപണമുയർത്തുന്നുണ്ട്. നൂറുകണക്കിന് പേജുകളുള്ള കോടതി രേഖകൾ, ഇമെയിലുകൾ, ഫോട്ടോകൾ ഉൾപ്പെടെയുള്ള രേഖകളും തെളിവുകളുമായാണ് വിദേശത്തിവർ പ്രസന്നയ്ക്കെതിരെ നിയമ പോരാട്ടം നടത്തിയത്. ഏതാനും ദിവസങ്ങൾക്ക് മുൻപ് പ്രസന്നയ്ക്കെതിരെ ദിവ്യ ശശിധർ ഉയർത്തിയ ആരോപണങ്ങൾക്ക് അദ്ദേഹം എക്സ് പേജിലൂടെ മറുപടി നൽകിയതോടെയാണ് ഇരുവരും തമ്മിലുള്ള നിയമയുദ്ധം ചർച്ചയായത്. ദിവ്യ തങ്ങളുടെ കുട്ടിയെ തട്ടിക്കൊണ്ടുപോയെന്നും യുഎസിലേക്ക് കടന്നുവെന്നുമാണ് പ്രസന്ന പറഞ്ഞത്. ദിവ്യ തന്നെ പീഡിപ്പിച്ചു എന്നാരോപിച്ച് ചെന്നൈ പോലീസിന് പ്രസന്ന പരാതി നൽകി ആഴ്ചകൾക്ക് ശേഷമാണ് ആരോപണങ്ങളുമായി മുൻഭാര്യ രംഗത്തെത്തിയത്. ஹலோ, என் பேர் பிரசன்னா. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். நான் யூஎஸில் போய் ஒரு $10 பில்லியன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு டெக் ஆண்டர்ப்ரனர். நானும் என் ஒய்ஃபும் ரீசெண்டாக டிவர்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் என் பையனை 50-50 கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்கோம். அதில் டேர்ம்ஸில் என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் பையனை தூக்கிட்டு யூஎஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போது எம்ஓயு படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல், கோர்ட் ஹியரிங்க்கே ஷோ அப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரெய்டு போடுறாங்க. பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் சொன்னபடி, அப்புறம் பையனை 50-50 ஷேர் பண்ணிக்கலாம், முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு போலீஸ் என்னை துரத்துறாங்க. என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க. நான் வந்தால் தான் அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மேலே கேஸ் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை. அவன் மேலே கிட்னாப்பிங் சார்ஜஸ் போட்டு எங்களை ஹராஸ் பண்ணுறாங்க. இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு வெளியில் இருக்கோம். என் பையன் என் கூட தான் இருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கான். அவனோட வீடியோலாம் நான் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.